ஹலோ. ஆமா ஆமா, நேத்து ராத்திரி பயங்கர புயல் அடிச்சது. அடக்கடவுளே, ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. ஆஹா, இன்னைக்குள்ள எல்லா மாம்பழத்துக்கும் ஏதாவது ஏற்பாடு செய்யறேன். வாங்க வாங்க, எல்லாரும் ஜூஸ் குடிக்கலாம். சூப்பர் அம்மா. என்ன ஆச்சு பாப்பா பியாரி? நேத்து ராத்திரி அடிச்ச புயல்ல நம்ம மாந்தோப்புல நிறைய நஷ்டமாயிடுச்சு. நிறைய மாம்பழம் வீணாவும் போயிருக்கலாம். மாம்பழமா எங்க விழுந்திருக்கு? நாங்க அதை சாப்பிடலாமா? ஆமா, ஆனா முதல்ல விழுந்த எல்லா மாம்பழத்தையும் ஜாக்கிரதையா வைக்கணும். ஆனா ஆபீஸ்ல இருக்கிறவங்களால சீக்கிரமா இங்க வர முடியாது. குழந்தைங்களா, நீங்க எல்லாரும் பாப்பா பியாரிக்கு உதவி பண்ணுவீங்களா? கண்டிப்பா, நாங்க நிறைய மாம்பழத்தையும் சாப்பிட முடியும். பழம் 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 மாம்பழம். அப்ப வாங்க குழந்தை பட்டாளமே, தயார். சரி வாங்க, இப்ப நாம போலாம் மாந்தோப்ப நோக்கி. லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அப்பா, நிறைய மாம்பழம் இருக்கு. அட நில்லு பெண்ணி, நானும் வரேன். ஆஹா, சொல்றத கேளு. அட நில்லுங்க, மாம்பழத்தை ஒரே இடத்துல போடக்கூடாது. மாம்பழம் மாம்பழம். மாம்பழத்தை எப்படி அடுக்கிறதுன்னு நான் சொல்லித் தர்றேன். இது மாங்காய். இதை இந்த பாஸ்கெட்ல வைக்கணும். இது நசுங்கியே போச்சு. இத கெட்டுப்போன மாம்பழம் இருக்கிற பாஸ்கெட்ல போடணும். அப்புறம் இத மாம்பழம் இருக்கிற பாஸ்கெட்ல. யம் யம். அங்கிள், நாங்களும் மாம்பழம் சாப்பிடலாமா? சரி சரி, மாம்பழமா மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், எல்லோரும் வாங்க பங்கு போட்டு திங்கலாம். இன்னைக்கு வெயில் நல்லா காயுது. மாங்காய் சீக்கிரம் காஞ்சிரும். அதுக்கப்புறம் அற்புதமான ருசியான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிரும். மாங்காய் ஊறுகாய் என்னோட ஃபேவரட். பீக்கு, சம்சம், நீங்க ரெண்டு பேரும் மாங்காய் துண்டுகளை பாத்துக்கோங்க, சரியா? ஆமா பசங்களா, அணிலோ பறவையோ மாங்காய் துண்டுகளை சாப்பிட கூடாது. நோ ப்ராப்ளம் அம்மா. எங்க கிட்ட உண்டிகோல் இருக்கு. பேப்பரால செஞ்ச பாலும் இருக்கு. ஓகே. டூக்கி, மாங்காவை கீழே வை. அது இன்னும் முழுசா காயல. பீக்கு, பறவை. சீக்கிரம் சம்சம், உண்டிகோலை எடு.
அட அங்க பாரு இன்னொன்னு. ஊர்காவ காப்பாத்திட்டோம். டோக்கி, மறுபடியும் மாங்காய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? டூக்கி, உனக்கு அந்த மாங்காய் புளிப்பா இல்லையா? வெரி குட் பசங்களா, எல்லா பறவைங்களையும் துரத்திட்டீங்களே. சரி, இது நல்லா காஞ்சிருக்கு. இத வச்சு ஊறுகாய் பண்ணலாமா? இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு. ஊர்காவ பறவைங்க கிட்ட இருந்து காப்பாத்தியாச்சு. ஆனா டோக்கி கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது? மெஜிஷியன் பாஷாவோட மேஜிக் எவ்வளவு சூப்பரா இருந்ததுல்ல? இது என்ன பெரிய விஷயம்? இந்த மாதிரி மேஜிக்க நம்மளாலயும் பண்ண முடியும். ஆமா, மெஜிஷியன் பாஷாவோட மேஜிக் மந்திரத்தை நம்ம கத்துக்கிட்டோமே. யாரையாவது மறைய வச்சு முயற்சி பண்ணலாமா? ஆனா எப்படி? டோக்கி, நீ எங்க கூட வந்து மேஜிக் ஷோ பண்றியா? மேஜிக். முதல்ல டூக்கிய இந்த போர்வையால மூடலாம். மெஜிஷியனுடைய மேஜிக் மந்திரம் ஞாபகம் இருக்குல்ல? அப்பளம் சப்பளம் பப்ளாபு இவளை சீக்கிரம் மறைய வை. பின்னி, நீ தப்பா சொல்ற. அப்பளம் சப்பளம்னு சொல்லணும். இல்ல இல்ல, நான் கவனமா தான் கேட்டேன். சப்பளம் அப்பளம் தான். சரி சரி, சண்டை போடாதீங்க. முதல்ல சப்பளம் அப்பளம் ட்ரை பண்ணலாம், அப்புறம் அப்பளம் சப்பளம். சப்பளம் சப்பளம் அப்பளம் பப்ளாபு இவளை சீக்கிரம் மறைய வை. டோக்கி மறைஞ்சு போயிட்டா. நம்ம மேஜிக் வேலை செய்யுது. இப்ப நானும் மெஜிஷியன் ஆயிட்டேன். மெஜிஷியன் பென்னி. பீக்கு, பீக்கு, அம்மா வந்துட்டாங்க. வாங்க, சீக்கிரம் டோக்கிய திரும்ப கொண்டு வரலாம். சப்பளம் அப்பளம் பப்ளாபு டூக்கி திரும்ப வந்துடு நீ. டோக்கி இன்னும் வரல. இன்னும் சத்தமா சொல்லி பார்க்கலாம். சப்பளம் அப்பளம் பப்ளாபு டூக்கி திரும்ப வந்துடு நீ. டோக்கி ஏன் திரும்ப வரல? இப்ப கடைசியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்பளம் அப்பளம் பப்ளாபு டூக்கி திரும்ப வந்துடு நீ. நான் தான் சொன்னேன்ல, அப்பளம் சப்பளம் தான் சொல்லணும். சப்பளம் அப்பளம் இல்ல. பின்னி, எல்லாமே உன்னோட தப்புதான். அதனால தான் டோக்கி காணாம போயிட்டா. டூக்கி காணாம போயிட்டாளா? ஆனா டூக்கி வந்து இல்லம்மா, நாங்க அப்பளம் சப்பளம் சொல்லவே இல்ல. அப்பளம் சப்பளம். ஆனா நான் கண்டிப்பா கேட்டேன். சப்பளம் அப்பளம் தான் சொல்லணும், டூக்கிய மறைய வைக்க. மறையவா? ஆனா டூக்கி வந்து சாரிமா, நாங்க டோக்கி மேல மேஜிக் வார்த்தைய ட்ரை பண்ணிட்டோம். ஆனா அவ நிஜமாவே காணாம போயிட்டா. இப்ப அவ திரும்ப எப்படி வருவா? இப்படிதான். டூக்கி, சாப்பிடவா?
ஆனா டோக்கி மறைஞ்சு இல்ல. அவ மறையல. ரொம்ப நேரமா நான் இததான் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவ கீழே காணாம போன அவளோட பால தேடிட்டு இருந்தா. காணோ. டோக்கி. இப்ப புரிஞ்சுதா குழந்தைங்களே? அப்ளம் சப்ளம் பப்ளாபு கத்துக்காம பண்ணாதீங்க சூ. பின்னி, மழைதான் பெய்யலையே. நீ கொடை தொப்பி ஏன் போட்டிருக்க? இது எங்க மாமா வாங்கிட்டு வந்தாரு. நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது 2-3 மேகம் வானத்துல இருந்தது. நீ மழை வரும்னு நினைச்சியா? ஆமா, வந்தாலும் வரும். அங்க பாரு, நான் மேகத்தை பின்னாலேயே விட்டுட்டு வந்துட்டேன். பளபளப்பா ஆகிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோ, கொஞ்சம் குடு. தேடி அலைஞ்சு கொண்டு வந்திருக்கோம், கொஞ்சம் இனிப்ப சாப்பிடுங்க. லோலோ மற்றும் டோடோ. லோலோ டூடு. ஹலோ லோலோ டோடோ, இந்த முறை என்ன சுவையா கொண்டு வந்திருக்கீங்க? இந்த முறை கொஞ்சம் மேஜிக், கொஞ்சம் இனிப்பு, அப்புறம் கொஞ்சம் காரம். மேஜிக். சரி குழந்தைகளா, இப்ப கவனமா பாருங்க. இப்ப போட போறோம் முக்கியமான பொருள். வாவ்! என்ன ஆக போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருங்க. வாவ்! பாருங்க பாருங்க, எவ்வளவு மெல்லிசான நூல். இது சிலந்தி வலை மாதிரில இருக்கு. தித்திக்கும் தித்திக்கும் நூல். இதுல செய்வோம் தித்திக்கும் தித்திக்கும் மழை மேகம். தித்திக்கும் மேகம். ஆ, இனிப்பு மேகம். வாவ்! இது குருவி கூடு மாதிரி இருந்துச்சு. வாவ் பின்னி, நல்ல ஐடியா பண்ண. இப்ப குருவி கூடானது தித்திப்பான மழை மேகம். இது என்னோட மேகம். மேகம் மேகம். ஆ. டூக்கி, இத அமுக்க கூடாது. இத அப்படியே சாப்பிடணும். அடுத்து எனக்கு வேணும். இல்ல, எனக்கு வேணும். சரி, இப்ப சீக்கிரம் எல்லாருக்கும் ஒரு ஒரு தித்திப்பு மேகம் கொடு. ஓகே. பின்னி, இது உன்னோட பெரிய மேகம். பீக்குவோட உருண்டையான மேகம், அப்புறம் சம்சமோட பெரிய மேகம். வாவ், எல்லாருக்கிட்டையும் இனிப்பு இனிப்பு தித்திப்பான மேகம். பாருங்க, என்னோட மேகம் மெது மெதுவா பறக்குது. பாருங்க, என்னோடது போகுது. மேல கீழ மேல கீழ. ஆனா என்னோட இது ஸ்பீடா போகுது, எல்லாரையும் முந்திக்கிட்டு. இனிப்பான மேகம் வானத்துல பறக்குது, எல்லாரும் வாயிலையும் தித்திப்பு குடிக்குது. அம். அம்.